எல்லோருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கட்டம் கட்டும் எடப்பாடி பழனிசாமி அணியினுடைய நிர்வாகிகள் கூட்டு தலைமைக்கு தயாராகும் எடப்பாடி பழனிசாமி அணி, அப்படிதான் சொல்லணும். 2 தினங்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்தில் புலம்பி தள்ளியதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க வெறுமனே வெளியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிர்வாகிகளை மிகவும் கடுமையாக கண்டித்து விட்டார், இதுபோல் வந்து அடுத்த தேர்தல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கெஞ்சிருக்காரு, ஏப்பா உங்கள்கிட்ட கொடுத்த பணத்தை கடை கோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கல, ஏன் பல பேர் வந்து நம்மளுடைய கழகம் வெற்றி பெற வேண்டும் என்று உழைக்கவில்லை, ஏன் கடமைக்கு வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிருக்காரு. அதுக்கு நிர்வாகி அவங்க பூரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு தேவையானதை சேமித்து வைத்துக் கொண்டீங்க, தற்பொழுது எலெக்ஷனுக்கு நீங்கள் கொடுத்ததை நாங்கள் சேமித்து வைத்துக் கொண்டோம் அப்படின்றது போல பேசியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைத்து விட்டார் என்றால், கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி விட்டோமே, ஆனால் நம்ம வந்து ஒற்றை தலைமைக்கு வந்து விடலாம், நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மாற்று கருத்தே இங்கே வராது, அப்படி ஒரு ஆகச்சிறந்த ஒரு தலைமையாக நம்ம வந்து விடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனவு கண்டு கொண்டு இதுபோல் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை போலி பொதுக்குழுவை கூட்டி ஐயா அவர்களை கழகத்திலிருந்து நீக்கிறேன்னு சொல்லிட்டு நீக்கி தற்காலிக பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். இப்போ அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன தெரியுங்களா? அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, அந்த முடிவு எடுத்து அந்த மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்திலே சொல்கிறாரு, அதை எந்த மாவட்ட கழக செயலருமே கேட்கறது இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ விழுப்புரம் இருக்குண்டா, அந்த விழுப்புரத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் CV சண்முகம் அவர்கள், அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கட்சிக்கு தலைமையாக இருந்துட்டு போங்க, ஆனால் என் மாவட்டத்துக்கு நான் தான் தலைமை, இங்கே என்ன வேணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி நான் தான் முடிவு எடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் முரண்டு பிடிக்கிறார். மறுபக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா KP முனுசாமி அவர்கள், அவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நான் தான் எல்லாமே அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா SP வேலுமணி அவர்கள், அதே போல் ஜெயக்குமார் அவர்கள், அதே போல் தங்கமணி அவர்கள்னு சொல்லிட்டு இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பெயர் அளவில் தான் ஒற்றை தலைமை, மற்றபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு தலையாட்டுகின்ற தலையாட்டு பொம்மை தான் நீங்கள். ஐயோ நம்ம தவறு செய்து விட்டோமோ, உண்மையிலே ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இருந்திருந்தால் இந்த நிலை நமக்கு வந்திருக்குமா, ஒருங்கிணைப்பாளர் இருந்திருந்தால் CV சண்முகம் அவர்கள் இது போல பேசியிருப்பாரா, ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இருந்திருந்தால் KP முனுசாமி அவர்கள் இது போல பேசியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்து விட்டார். இப்போ காலம் போய் யோசித்து என்ன இருக்குது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த செயல், அவர் செய்த துரோகம் திரும்ப அவரிடத்திலே வருது. என்ன இதற்கு முன்னு உள்ளிருந்து அரசியல் செய்து கட்சியை 2021 ஆட்சி இழப்பதற்கு காரணமாக இருந்தாரோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதே சூழ்நிலைக்கு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த அதே துரோகம் திரும்ப அவர்கிட்ட வருது. அவ்வளோதான், இதில் ஒன்றும் வேற ஒன்றும் பெரிய மாற்றுக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஒற்றை தலைமையாக வந்த பின்பு அவர் செய்த சாதனைகள் என்ன? நிர்வாகிகளை கூட்டியிருக்கிறாரா? 2.5 கோடி கழக தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 2.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்களா? வரக்கூடிய அந்த தேர்தல் முடிவு வந்தாலே தெரிஞ்சிருமே உங்கள் பின்னாடி 2.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்களா என்று. உங்களுடைய நிர்வாகிகள் உங்களுக்கு உண்மையா இல்லை, தொண்டர்கள் உங்கள்கிட்ட உண்மையா இல்லை, நீங்கள் நிர்வாகிகளுக்கும் உண்மையா இல்லை, தொண்டர்களுக்கும் உண்மையா இல்லை. அப்புறம் என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்? அம்மா அவருடைய ஆட்சியை மீண்டும் 2026 அமைக்க வேண்டுமே, ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுக இருக்க வேண்டும். ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமை தாங்க வேண்டும். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே மீண்டும் இந்த கழகமானது காக்கப்படும், தொண்டருடைய உரிமையானது காக்கப்படும், அம்மா அவருடைய ஆட்சி தமிழகத்தில் நிலைநிறுத்தப்படும். இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன்ற கொடியவர்களிடம் இந்த கட்சி இருந்தால் மீண்டும் மீண்டும் அழிவு பாதையை நோக்கியே போகும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டது, ஐயா OPS அவருடைய எழுச்சி ஆரம்பமாகிவிட்டது. விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுக ஐயா OPS அவருடைய தலைமையில். நன்றி, வணக்கம்.